ஒரு ஊரை தூக்கிட்டு வந்து நாங்கள் ஆற்றுக்குள்ள விட்டுருக்குறோம். இந்த பக்கம் நோடு நான் கடிச்சிருச்சா? கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழர். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக நினைக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்கள்ல. கோவிலோட ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்க பட்சத்தில் கோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சின்ன சாமியை வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருசாக வைக்கும் போது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோவில் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக கட்டி இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கும்பாபிஷேகமாக நடக்க போகுது வர ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடியே, இன்றைக்கி புதன்கிழமை 5 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுக்கு போய் தீர்த்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி தான் நடக்கும். அதெல்லாமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, 1 மணி பக்கம் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஆற்றுக்கு போயிட்டு ஆற்றுல எப்படி தீர்த்து எடுக்கிறாங்க, சாமிக்கு ஊற்றுறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஊரை தூக்கி கொண்டு வந்து காற்று விட்டோம் பார்த்தீங்களா? ஒரு ஊரை தூக்கிட்டு வந்து நாங்கள் ஆற்றுக்குள்ள விட்டுருக்குறோம். எல்லாம் ஆற்றுல ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பூரா ஆட்டம் தான், ஒரே ஆட்டம் தான் மக்களே. நம்ம அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பாங்கோயில்னு ஒரு கருப்பாங்கோயில் ஒன்று இருக்கும். கருப்பாங்கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறோம். ஏன்னா கருமேகங்கள் சூழ்ந்து மழை வந்து கொண்டிருக்கிறது. தெரிகிறதா? பாடுற மாதிரி தெரியுது. தண்ணியில் விழுகுது, சொடன்னு விழுந்துட்டு இருக்குது எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழையிலையும் தண்ணி வாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேங் ஆடுது. நிம்மதி தேடி நாங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி தேடி வந்துட்டோம். நிம்மதி தான் முக்கியம்னு சொல்லி போட்டு வந்தாச்சு. இந்த டைலாக் மீன் செத்து போச்சு. கரை வந்து சேர்ந்தது ஒரு மீன் செத்து மிதக்குது தரையில். நாங்கள் இதை காப்பாற்றி தண்ணியில் உள்ளான்னு பார்க்குறோம். சொல்லவே வேண்டாம், விட்டுருக்கு. தண்ணியில் காப்பாற்றி நம்மளுக்கு ரெடி. பாருங்க, மழை வந்துருச்சு. இங்கே நின்னோம்னா சர்க்கிள் போடுது. சித்த வாங்க போகலாம். அங்கே போய் என்னடா பண்ணுறது? அங்கே போய் டெம்பாக்கில் உட்காந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்குது, மழையும் அடிக்குது. இன்னைக்கு பவான் சார் டேமில் அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. பரிசல் பூரா நிறுத்தி வச்சுட்டாங்க. வலை ஓட்டுருக்குறாங்க. வலை சாயங்காலம் தான் கடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கடத்தினாங்கன்னா பூரா பாருங்க, பூராவே வலை தான். ஏகப்பட்ட வலை ஓட்டுருக்குறாங்க. கொக்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா அங்கே பூரா கொக்கு பூரா அங்கே தான் கொண்டு இருக்கு. பின்னாடி என்னது கொக்கு தான், தனி தீவு மாதிரி கொண்டு. ஆமாம், மேடுக்குது. மேட்டில் பூரா இங்கே பாருங்க. ஃபோட்டோ ஷூட்டிங் அவ்வளோதாங்க. டேரக்டர் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம போகிறோம், பேட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். முடிஞ்சால் செல்ஃபி எடுக்கலாம். அவ்வளோதான், சரகடிங்க தம்மடிங்கன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், அடிச்சுட்டு போவாங்க, தப்பு கிடையாது. இஞ்சி போட்டு போகாது. ஆமாம், பாட்டில் பாருங்க, குப்பை பாட்டில் கிடக்கு. இங்கெல்லாம் ஊர்பட பாட்டில் எதுவுமே கிடையாது. பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, சாமி செல்லடா தெரியல எனக்கு. அதையும் பாத்திரம் போட்டு மாட்டேக்குது மக்களே. வெயில் பாருங்க, போட்டு கெடுன்னு அடிக்குது. வெயில் அடிக்குது, மழை வருது. இது என்னடா கதை? ஓடி நம்ம ஊருக்கு போகும்போது வாங்க போகுது. மழை எங்கே பாருங்க இறங்கிருச்சு. புளிமட்டியெல்லாம் மழையா எடுக்குது. புளிமட்டி ஊற மழை. வேணும்னா கூட்டு கேளு. புளிமட்டி மொபைல் கடையில் மழை பெய்யுது பார்த்தீங்களா? எல்லாம் பாரு, ஊரை கொண்டு வந்து ஆற்றுல இறக்கிட்டோம். பூரா ஆறே பூரா தண்ணியில் மிதக்குது. ஊரே தண்ணியில் மிதக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போகுது. ஒன்றும் முடியல. பத்தாதாட்டு இருக்குது. டேமே பத்தாதாட்டு இருக்குது. பூரா டேம் பத்தாமல் போயிட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வாங்க ஃபோட்டோ ஷூட் நடக்குது. நண்டு பொங்கு இருக்கா? பொங்கு நண்டோட பொந்து. நண்டு எடுக்கலாமா? பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள நண்டு இருக்குதுன்னு பார்க்க. ஓ ஆட்ட மிராக்கள் வேண்டியதே ஒன்றும் கிடையாது. நண்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வேணா இருக்கலாம், எதுக்குள்ளே வேணா இருக்கலாம். இப்போ நம்ம எடுப்போம். இங்கே தான் பொந்து போதுண்ணே. குச்சி எடுத்து குச்சி எடுத்துகிற. நீ தோண்டி எடுக்கிற நண்டை பிடிச்சிடலாம். நண்டை பிடிக்காம வந்தமா வாழ்ந்தமான்னு இருக்கோண்டா. நண்டை பிடிச்சமான இருக்கக்கூடாது. டப்புன்னு குச்சி எடுத்துருவா. ஏறா பாட்டில் ஏறா கொண்டு ஆட்டாங்கல் வச்சது.
அது வேணாடே காமெடி. அது எடுத்து ஆடினா சங்கட்டமாயிருவாங்கடா. அங்கே இருக்குது என்னடா வாட்டில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறானுங்கன்றுவாங்கடா. கொண்டா குச்சிட்டு இப்போ பாருங்க இப்போ நண்டு பிடிக்காம விட்றது இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நண்டு பிடிச்சி உள்ளுட்றோனுங்க. அப்போ தான் நிறைய அது பெருக்கி நிறைய இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது சொல்லிட போகிறேன். உள்ளுட்டுன்னா செத்துருண்டா நண்டு பத்தா இருக்குதே உள்ளுக்குதே உள்ளதாக்குது. எடு கொண்டா இன்னொரு குச்சி கொடுத்து இந்த பக்கம் நோண்டு. நான் கடிச்சிருச்சா? ஸோ சேட். குச்சியில் கடி வாங்கிட்டு ஏன்டா டே சுள்ள ஓடுது நண்டு. டேய் இது எங்கடா பொங்கு போயிட்டே இருக்குது. பொந்து வேறு ரத்தச்சோடு போயிட்டு இருக்குன்னு. நான் வேறு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு வந்துட்டேன். தோண்டா விட மாட்டேன். நீ கடப்பாறை முடிஞ்சிட மாட்டேங்குதுன்றது. ஓட்டை காணும் பாம்பு வருமாமா. இருக்குது வேற இங்கே இருக்குது வேறு. இதே நெட்டு குத்துலாக வந்து போட்டுருக்குது. முடிஞ்சு போச்சு கடப்பாறை. ஒன்றரை கடப்பாறை முடிஞ்சு போச்சு காய்ஸ். வெளியில் ஆகி போச்சு மாடல். இவ்வளோ ஆழத்துல நடக்காது என்னண்டு இருக்கும்டா. ஏய் இது எங்கே போயிட்டே இருக்குது போட. வேண்டா கடப்பாறை முடிச்சிடுச்சு காய்ஸ். இந்த நண்டு இங்கே இருந்துச்சு. அதுதான் அதுக்கான சேஃபு. இல்லைன்னா நம்ம கொண்டு போடுவோம். அதானே காப்பாற்றுறீங்க, பிடிக்கிறீங்க, தண்ணி விட்டு பெருக்குறீங்க நீங்கள். சரி ஓகே. நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நிம்மதி தேடி என் பசங்க கூட பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி பார்த்துட்டு வந்தாங்கன்னா தீத்தி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சிட்டாங்கன்னா ஒரு ஆட்டத்தை போட்டு டப்புன்னு கிளம்பிடலாங்க. சரிங்களா? ஆசிப்பே ஒரு ஆசிக்கு பூரா கொண்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியும். போட்டோ எடுக்கிறாங்க டாக்டர் சுதாகரனா. இப்போ தீத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புனித நீர். அந்த ஆற்று ஓடுற ஆற்றுலேருந்து நம்ம நீரை எடுத்து சாமிகிட்ட வணங்கி அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இங்கேருந்து சாமி அழைச்சிட்டு போகிற கணக்கு தாங்க இந்த இப்போ பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா 7 கன்னி பொண்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் எடுப்பாங்க. 7 கன்னி பொண்கள் தான் அந்த சாமி சாட்டினாலும் சரி, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணாலும் 7 கன்னி பொண்கள் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. அதுக்கடுத்து மித்தபடி எடுக்கிறவங்க எல்லோரும் வீட்டுக்கு அவங்களோட விருப்பப்படுறவங்க எடுப்பாங்க. மித்தபடி எடுக்க மாட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தீர்த்த குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டு சுற்றி போட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வணங்கிட்டு, ஏன் எதனால் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா சாமி இங்கே இருந்தாங்க அழைச்சிட்டு போவாங்க, அதனால தான் சொல்கிறேன். இந்த தீர்த்தம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா காலையிலோ இல்லை மதியமோ போயிட்டு எடுத்துகிட்டு கோவிலுக்கு வரமாட்டாங்க. இது எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங்னா பொழுது சாயிற நேரம் சூரியனே மறைஞ்சிரும், அப்போ தான் நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் இறங்கி அங்கேருந்து ஊர்வலமாக சாமி எல்லாத்தையும் அழைச்சிட்டு கோவிலுக்கு நடந்தே போவோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வந்து அடைஞ்ச எல்லா தீர்த்து குடத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கட்டப்பட்ட கோவிலில் பார்த்திங்கன்னா வாங்கி ஃபஸ்ட்டு 7 கன்னி பொண்களோட தீர்த்து குடத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தோட தீர்த்து குடத்தையும் வாங்கி வைப்பாங்க கோவிலுக்குள்ளே.
கும்பாபிஷேகத்தோட இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தீர்த்தம் தான். நம்ம ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம சாமி கோயிலில் வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஊற்றுறதும் இல்லைங்க. நம்ம தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சுட்டு பூஜையை பண்ணிவிட்டு அந்த டே முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது ஒரு கமெண்டில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு நம்ம பண்ணிடுவோம். சரி, ஓகே, இன்னொரு நாளாடி சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK தமிழா. அதேமாதிரி இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் வீடியோ. நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். சரி, ஓகே, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரி, ஓகேங்க, மீண்டும் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுட்டு திருப்பி மட்டும் முக்கியம், அப்பவும் சிரிச்சுட்டேங்க. சரி, என்னடா, போப்பா.